முட்டை பொதுவாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருப்பவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்ன இருக்குன்னா, கோதுமை தோசை சாப்பிட்டாலும் அல்லது அரிசி உணவுகள் சாப்பிட்டாலுமே சர்க்கரை 350 400ன்னு ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். சர்க்கரை கூடுதலாக இருக்கிறதுனாலேயே உணவில் ஒரு கவனம் செலுத்த முடியல, உணவு சாப்பிட முடியலங்கிற ஒரு கவலையும் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ காலை உணவாக முட்டை 2 முட்டை அல்லது 3 வேக வைத்த முட்டைகளை மிளகுத்தூள் உப்பிட்டு சாப்பிடும்போது அந்த சர்க்கரையுடைய மேலே ஏறி கீழே இறங்குகின்ற அந்த ஒரு நிலையற்று எராட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிலையற்று சீரான சர்க்கரை மேனேஜ் ஆகிறத நம்ம பார்க்கணும். டைப் 1 இன்சுலின் ஊசி போடக்கூடிய நிறைய கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதே போல இன்சுலின் ஊசி தேவைப்படுகின்ற ஜுவனல் டயபெட்டிஸ் சார்ந்த நோயாளிகள் நிறைய பேர் நம்ம மருத்துவமனைக்கு வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் டைப் 1ல வரக்கூடிய அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய உணவு முறை முட்டை உணவுல சேருங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 2 முட்டையாவது உணவுல சேருங்கன்னு சொல்லுவேன். சிலர்லாம் நல்ல ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 முட்டைகள் நான் சாப்பிட சொல்லுவேன். இந்த முட்டைகளை சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையிறது மட்டுமல்ல, நேரடியாகவோ மறைமுகமாகவோ சர்க்கரையை குறைக்கக்கூடிய சக்தி முட்டைக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.